എന്റെ പിതാവ് വാഗ്ദത്തം ചെയ്തതിനെ, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை നിങ്ങളുടെ മേൽ ഞാൻ അയക്കും. இதோ நான் உங்களுக்கு அனுப்புவேன். നിങ്ങൾ ഉയരത്തിൽ നിന്ന് ശക്തി ധരിക്കുവോളം, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் നഗരത്തിൽ പാർപ്പീൻ. எருசலேமில் நகரத்தில் இருங்கள். ഉയരത്തിൽ നിന്ന് ശക്തിയെ ധരിക്കുവോളം, உன்னதத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் നഗരത്തിൽ പാർപ്പീൻ. நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும். Praise the Lord. ஹalleluya. ശക്തിയെ ധരിക്കുക, வல்லமையை பலத்தை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். ഉയരത്തിൽ നിന്ന് ശക്തിയെ ധരിക്കുവോളം, உன்னதத்திலிருந்து பலனை தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் നഗരത്തിൽ നിങ്ങൾ പാർക്കണം. எருசலேம் நகரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ഇത് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തമാണ്. இது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ശക്തിയെ ധരിക്കുക എന്ന് പറയുന്നത് பலனை தரித்துக் கொள்வதில் என்று சொன்னால் ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തമാണ്. தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഈ വാഗ്ദത്തത്തിന്റെ പൂർത്തീകരണമാണ്, இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தான் അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2-ാം അധ്യായത്തിൽ നടന്നത്. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரத்தில் நடக்கப்பட்ட நிகழ்வுகள். ലൂക്കോസ് വിശേഷം 24:49 പറഞ്ഞ വാഗ്ദത്തത്തിന്റെ പൂർത്തീകരണമാണ് അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2-ാം അധ്യായം 1 മുതൽ 4 വരെ വായിക്കുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നത്. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 49வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரம் அதிலே 1வது வசனம் முதல் 4வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட நடந்த நிகழ்வுகளை குறித்து நிறைவேறுதலாய் சொல்லப்படுகிறது. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2:1 മുതൽ 4 വരെ പറയുന്നത്, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4 2வது அதிகாரம் 1 முதல் 4 வரை சொல்லுகிறது. പെന്തക്കോസ്ത് നാൾ വന്നപ്പോൾ എല്ലാവരും ഒരു സ്ഥലത്ത് ഒരുമിച്ച് കൂടിയിരുന്നു. பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது எல்லோரும் ஒருமித்து ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். പെട്ടെന്ന് കൊടിയ കാറ്റടിക്കുന്നത് പോലെ, திடீரென்று சொல்லி கொடிய காற்று வீசுவது போல ആകാശത്ത് നിന്നൊരു മുഴക്കമുണ്ടായി. வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டானது. ആ മുഴക്കം அந்த முழக்கம் தான் അവരിരുന്ന വീട് മുഴുവനും നിറച്ചു. அவர்கள் கூடி இருந்த வீடு முழுவதையும் நிரப்பினது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ആ മുഴക്കം ആ ഹാളിനെ നിറച്ചതുപോലെ, அந்த முழக்கம் அந்த அறையை நிரப்பினது போலவே പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി നിന്റെ മേൽ വന്ന് നിറയാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்மேல் வந்து நிரம்ப போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க. മർക്കോസിന്റെ മാളികയിൽ ഇറങ്ങിയ അതേ കൊടിയ കാറ്റ്, மார்க்குவின் மேல் வீட்டு அறையில இறங்கின அதே கொடிய அந்த காற்று, മർക്കോസിന്റെ മാളികയിൽ മുഴങ്ങിയ അതേ മുഴക്കം, மார்க்குவின் மேல் வீட்டு அறையில முழங்கப்பட்டதான அந்த முழக்கம் ഇന്ന് രാത്രി ഇവിടെ വെളിപ്പെടുമെന്ന് എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவிலே அது வெளிப்படும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് യൂട്യൂബിലൂടെ വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നവർ, இன்று இந்த யூடியூப் நேரலின் வாயிலாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ഇരിക്കുന്നവർ, ஆமென், ഇന്ന് ഈ വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നവർ, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി അടിക്കുന്നത് തിരിച്ചറിയും. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் வீசப்படுவதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். ഒരു കാറ്റടിക്കുന്നത് നിങ്ങൾ അനുഭവിക്കും. ஒரு காற்று உங்கள் மேல் வீசப்படுவதை நீங்கள் அனுபவிக்க முடியும். അത് ശരീരത്തിൽ പ്രാക്ടിക്കലായി അനുഭവിക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? அது சரீரத்தில் வெளிப்படையாக அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് ഞാൻ ഇത് അനുഭവിച്ചിട്ടേ മടങ്ങി പോകത്തുള്ളൂ. இன்று நான் அதை அனுபவித்து தான் திரும்பி போவேன். കരങ്ങളെ വീശി അടിച്ച് ശക്തിയോടെ, கரங்களை வேகமாய் தட்டி பலத்தோடு ஹalleluya, ஹalleluya. അവിടെ കാറ്റ് മാത്രമല്ല അടിച്ചത്, அங்கே காற்று மட்டும் வீசவில்லை, അഗ്നിയും വെളിപ്പെട്ടു. அங்கே அக்னியும் வெளிப்பட்டது. ആമേൻ, ஆமென். ഇന്ന് രാത്രി ദൈവസന്നിധിയിൽ ഒരു മനസ്സോടെ കൂടി വരുന്നവരുടെ മേലെ കാറ്റും അടിക്കും, അഗ്നിയും വെളിപ്പെടും. இந்த இரவிலே இந்த இடத்திலே ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறவர்கள் மேல காற்றும் வீசும், அக்னியும் வீசும். Praise the Lord. ஹalleluya. കാറ്റടിച്ചാൽ എന്ത് സംഭവിക്കും? காற்று வீசினால் என்ன நடக்கும்? പറഞ്ഞേ, சொல்லுங்க. കാറ്റടിച്ചാൽ എന്ത് സംഭവിക്കും? காற்று வீசினால் என்ன நடக்கும்? ജീവൻ വെളിപ്പെടും. ஜீவன் வெளிப்படும். ഒരിക്കൽ യെഹെസ്കേൽ പ്രവാചകനെ, ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர்
ഒരു സ്ഥലത്തിലേക്ക് കൂട്ടിക്കൊണ്ടു പോവാ. ஒரு இடத்திற்கு நேராய் அழைத்து கொண்டு செல்கிறார். എവിടെയാണെന്ന് അറിയാമോ കൂട്ടിക്കൊണ്ടു പോയത്? எங்கே அழைத்து கொண்டு போனார் என்று தெரியுமா உங்களுக்கு? കൂട്ടിയിട്ടിരുന്ന അസ്ഥികളുടെ ഇടയിലേക്ക്. ஆமென் ஆமென். கூட்டி குமிக்கப்பட்ட எலும்புகளுக்கு நேராக അവിടെ കൊണ്ടുപോയിട്ട് அங்க கொண்டு போன பிறகு യെഹെസ്കേലിനോട് ദൈവം പ്രവചിക്കാൻ പറഞ്ഞു. எசேக்கியேலை பார்த்து தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய் சொன்னார். ഇത്രയും നാള് ജീവനുള്ളവരുടെ ഇടയിൽ കിടന്ന് നീ പ്രവചിച്ചല്ലോ, இவ்வளவு நாள் உயிர் உள்ளவர்கள் நடுவிலே நீ கிரியை செய்தாய், പ്രവചിച്ചല്ലോ. தீர்க்க தரிசனம் சொன்னாயே, ഇനി ജീവൻ ഇല്ലാത്തതിനോട് പ്രവചിക്കുക. இனிமேல் நீ ஜீவன் இல்லாதவர்கள் பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. തിരുനെൽവേലിയിൽ ദൈവം നിന്നെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുന്നത്, திருநெல்வேலியில் தேவனுடைய எலும்ப செய்ய போகிறது, നീ ആയിരിക്കുന്ന സ്ഥലത്ത് ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുന്നത്, நீ இருக்கிற இடத்துல உன்னை எலும்ப பண்ண போவது, ആമേ, ഒരു സാഹചര്യം ഇല്ലാത്ത, ஒரு சூழ்நிலையும் இல்லாத, ഒരു പ്രതീക്ഷയും ഇല്ലാത്ത, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ചില അസ്ഥികളോട് ദൂത് പറയുക. சில எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? இந்த இரவிலே விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? പ്രതീക്ഷ ഇല്ലാത്ത ചില അസ്ഥികൾ, எதிர்பார்ப்பு இல்லாத சில எலும்புகள் ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഉണ്ട്. இந்த இரவிலே இங்கே உண்டு. അവർ ദൂത് കേൾക്കുമ്പോൾ, அந்த வார்த்தை அவர்கள் கேட்கும்போது, പ്രവചന ശബ്ദം കേൾക്കുമ്പോൾ, தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்கும்போது ജീവൻ വെളിപ്പെട്ടു വരും. ஜீவன் வெளிப்பட்டு வரும். ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, പ്രവാചകൻ നിന്നോട് പ്രവചിച്ചാൽ, தீர்க்க தரிசி உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தால் ജീവൻ വെളിപ്പെടും. ஜீவன் வெளிப்படும். ചത്തെടുത്ത് ജീവൻ വെളിപ്പെടും. செத்து போன இடத்திலே ஜீவன் வெளிப்படும். മരിച്ചു പോയിടത്ത് ജീവൻ വെളിപ്പെടും. மரித்து போன இடத்திலே ஜீவன் வெளிப்படும். ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவிலே தேவாவி என்னிடத்தில் சொல்லுகிறார், ഇനി ഒരു പ്രതീക്ഷ ഇല്ല എന്ന് നീ പറഞ്ഞ ഇടത്ത്, இனிமேல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று நீ சொன்ன இடத்திலே യേശുവിന്റെ ജീവൻ, இயேசுவின் ஜீவன், യേശുവിന്റെ ജീവൻ വെളിപ്പെടുന്നു. இயேசுவின் ஜீவன் வெளிப்படுகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് പറ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്റെ തലമുറയെ നോക്കി നീ പറഞ്ഞില്ലേ, உங்கள் தலைமுறையை பார்த்து நீ சொன்னீயல்லவா, ഇനി ഒരു പ്രതീക്ഷ അവനിലില്ല. இனி ஒரு எதிர்பார்ப்பும் இவனில் இல்லை. നിന്റെ സർട്ടിഫിക്കറ്റിനെ എടുത്തിട്ട് പറഞ്ഞില്ലേ, உன்னுடைய சர்டிபிகேட் சான்றிதழை எடுத்து நீ சொன்னாயே, ഇനി ഒരു പ്രതീക്ഷയില്ല. இனி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. നിന്റെ കുടുംബത്തെ നോക്കിയിട്ട് പറഞ്ഞില്ലേ, குடும்பத்தை பார்த்து சொன்னாயல்லவா, ഇനി ഒരു പ്രതീക്ഷയില്ല. இனி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. നിന്റെ ഫ്യൂച്ചറിനെ നോക്കി പറഞ്ഞില്ലേ, உன் எதிர்காலத்தை பார்த்து சொன்னாயே, ഇനി ഒരു പ്രതീക്ഷയില്ല. இனி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. നീ പ്രതീക്ഷയില്ല എന്ന് പറയുന്ന ഇടത്ത്, நீ எதிர்பார்ப்பே இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே, അസാധ്യതകളുടെ നടുവിൽ அங்கே அசாத்தியம் என்று சொல்லுகிற இடத்திலே ദൈവം തന്റെ പ്രവാചകനെ വരുത്തും. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்புவார். കരമടിച്ച് പറ. கையை தட்டி சொல்லு. നിന്റെ സാധ്യതകളിൽ അല്ല പ്രവാചകൻ വരുന്നത്, உன்னால் முடிகிற இடத்திலே தீர்க்கதரிசி வருவதில்லை. നിന്റെ പോസിബിളിൽ അല്ല പ്രവാചകൻ വരുന്നത്. உன்னால் செய்யக்கூடிய காரியத்திற்குள்ளே தீர்க்கதரிசி வருவதில்லை. Praise the Lord. Hallelujah. ഒരു സാധ്യതയും ഇല്ലാത്ത ഇടത്ത്, ஒரு வாய்ப்புமே இல்லாத இடத்திலே നിനക്ക് വേണ്ടി ദൈവം ഒരു പ്രവാചകനെ എഴുന്നേൽപ്പിക്കും. உனக்காக ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് പറ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்கள். ഇന്ന് രാത്രി നീ വചനം കേൾക്കാൻ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, இந்த இரவிலே நீ வசனத்தை தான் கேட்க வந்தாய் என்றால், നിന്നെ ദൈവം ഒരു പ്രവാചകന്റെ മുമ്പിൽ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, உன்னை தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பதாய் கொண்டு வந்திருக்கிறது உண்மை என்றால், പ്രതീക്ഷയില്ലാത്ത ഇടത്ത് எதிர்பார்ப்பு இல்லாத இடத்திலே ഒരു പ്രതീക്ഷ ദൈവം നൽകാൻ ஒரு പോവുകയാണ്. எதிர்பார்ப்பை தேவன் கொடுக்க போகிறார். ശക്തിയോടെ കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കണം. பலத்தோட கையை தட்டி ஆண்டவரை துதிங்க.